குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார், எப்ப நடக்குது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார். குரு அப்படிங்கிறவரு வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர். குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிரும், சகல விதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர், புத்திக்காரகர், குழந்தைக்காரகர். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது. இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வைக்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கையில இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை பேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது. எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார். சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கடகம் ராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியா இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்ப தற்போது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருடம் விரய குருவாக வந்து நிற்கிறார். குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க சுபத்தன்மையை கொடுக்கக்கூடியவர், குரு பார்வையால் நன்மைகளை விளைவிக்கக்கூடியவர். இப்ப குரு 12ஆம் இடத்தில் அமர்வதால் என்னென்ன பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது? இப்ப கடந்த காலத்துல கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில வேலை தொழில நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. நிறைய பேருக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகங்களை கடகராசி அன்பர்களோட ஜாதகங்களை நமக்கு அனுப்பியிருக்கீங்க, பார்த்திருக்கோம். அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் வாழ்த்துக்களும் நன்றியும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய வருமானம் அதிகரித்தது மட்டும் இல்லாம உங்களோட தேவைகளையும் நிறைய பூர்த்தி செஞ்ச காலம் இந்த காலம். இப்ப 12ஆம் இடத்துல வந்திருக்க குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா விரய செலவுகளை அதிகரிப்பார். வீண் விரய செலவுகளா அது இருக்காது, அதனால பயம் வேண்டியதில்லை. அத்தியாவசியமான மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய செலவுகளை தான் அவர் செய்வார். என்ன மாதிரி செலவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஆமா, அது இல்லாம புது வண்டி வாகனங்களை வாங்கிக்கிறது, அது குடும்பத்தோட அத்தியாவசிய தேவைகள், அதாவது பர்னிச்சர் ஐட்டம், அதாவது கொஞ்சம் சொபிசியேட்டட் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறது, குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுறது, குடும்பத்துல மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யறது,
இல்லைன்னா அவங்கள உயர்கல்வி படிக்க வைக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலை உருவாக்கி கொடுக்கிறது. ஒரு நல்ல தொழிலை அவங்களுக்கு நிரந்தர வருமானத்திற்காக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட வகையில விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருடம் தவிர்க்க முடியாம இருக்கும். அப்ப வருமானம் கண்டிப்பாக வருமானம் வரும். செலவு செய்யணும்னா கண்டிப்பா வருமானம் வந்துதானே ஆகும். அப்ப கடகராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் குறை இல்லை, வருமானம் வரும். கடந்த வருடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னன்னா, அஷ்டமச்சனி பாதிப்பால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் கெட்டு போச்சு. பல்வேறு விதமான தருமாற்றங்களை சந்திச்சீங்க. ஆனா இருந்தாலும் பொருள் வரவு, தன வரவு அப்படிங்கிறது குரு பகவானால உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த வருடத்துல உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சனி பகவானால இருந்து வந்த தொல்லைகளோ, தொந்தரவுகளோ, இடர்பாடுகளோ, இன்னல்களோ இனி கிடையாது. உங்க ரூட் கிளியரா இருக்கு. அதே நேரத்துல இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே உங்களோட வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சி குறித்த லாபகரமான செலவுகளாக இருக்குது. மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கிறது, குழந்தைகளுக்கு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, ஆபரண தங்கங்கள் வாங்கி வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக விரைய செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கடந்த காலத்துல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. மனம் சார்ந்த தடுமாற்றம், சில பேருக்கு பேசுறதுல ஒரு குழப்பம், அதுலயும் பார்த்தீங்கன்னா சுகர், பிரஷர், டென்ஷன், கோபம், தூக்கம் இல்லாத ஒரு தன்மை, யாரோ ஏதோ செய்ய போய் அந்த பிரச்சனைகள் நமக்கிட்ட வந்து முடிகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல இருந்து விடுபடக்கூடிய வகையில குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை, பிரச்சனைகளை தீர்க்கிறார். அதே போல கடனை வாங்கலாம், வாங்கி சுப செலவுகள் செய்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் உதவிகரமா செஞ்சு கொடுக்கிறார். இருக்கிற கடனை படிப்படியா கட்டுறதுக்கும் வழிவகைகளை கொடுக்கிறார். இந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒரு சரியான மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா, வேலைக்காக முயற்சி செய்கிறேன், நீண்ட நாளா வேலை இல்லை அப்படின்னா, ஏன்னா அஷ்டமச்சனி பாதிப்புல நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இந்த காலகட்டத்துல உறுதியாக இந்த வருடம் கண்டிப்பாக குரு பகவானால வேலை கிடைக்கும். அதுவும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்துல கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் வகையில நல்ல அமைப்புகளோட வேலை கிடைக்கும். தாராளமாக வேலை உண்டு. அதுவும் இல்லாம அடுத்து பார்த்தோம்னா, மறைமுக நேரடியா இருக்கக்கூடிய எதிரிகளோட தொந்தரவுகள் நீங்கும். கொஞ்சம் விலகி போவாங்க, உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போவாங்க. அவங்களோட நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, மனதில் இருந்து வந்த குறை நீங்கும். ஒரு மன அழுத்தம், ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு இல்லையா, ஒரு ப்ரெஷர், என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலை, இரவுல தூக்கம் இல்லாத ஒரு தன்மை, எது பேசினாலும் நம்மகிட்டே வந்து தவறா முடிகிறது, எந்த செயல்கள் செஞ்சாலும் அதில் குற்றம் வர்றது, குறை வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கும், சரியாகும். அடுத்து ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார். ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப எதிர்பாராத வகையில பணவரவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தாராளமாக வெளிநாடு போகலாம், வேலைக்காக, படிப்புக்காக, வேறலாமா போகலாம். இப்ப இந்த கடகராசியை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் படிக்கிறதுக்காக போறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்கு. வேலை வாய்ப்புகளுக்காக போறது, உறுதியா வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தாராளமா போகலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் நிறைய அமைஞ்சிருக்கு.
அதே போல கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு சாதகமாகவும் நல்லாவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் உறுதியா கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், அதே போல பொன் பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பூச நட்சத்திரம், சொந்தமா தொழில் செய்யணும், தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதுல இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான ரூட்டு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல இது சார்ந்த முதலீடுல இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஆதாய பலன் இருக்குது அப்படின்னு எதிர்காலம் குறித்து ஒரு நல்ல ஒரு கருத்துருவாக்கத்தோடு ஒரு திட்டமிட்ட விஷயத்தோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. பயணங்கள் நல்லா இருக்கும். இதுல இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில, கடன் வாங்கி புதிய தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எல்லோரிடத்திலும் அன்பா பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை, அவரவர் அறிவிய மட்டத்திற்கு ஏற்றார் போல பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுது. இவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, முயற்சிக்கேற்ற வெற்றி அப்படிங்கிறத தாராளமாக நீங்க அடையலாம். கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் பிறக்கும் மனசுல. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதார அமைப்புகளும் குடும்பத்துல இருந்து வந்த சீரற்ற நிலையும் பார்த்தீங்கன்னா இப்ப சரியாகக்கூடிய ஒரு தன்மை, நல்லா ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியம். மற்றபடி ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம், அதுவும் விரயச்செலவுகள் இருந்தாலும் அது சுபமாகவே சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற வகையிலையும் தொழில் முதலீடாக மட்டுமே இதுல சேருது. சுப நிகழ்ச்சிகளுக்கும் இது பயன்படுது அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது குருவால் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நன்மைகளாக இருக்குது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு குரு தட்சணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. இன்னும் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இதே காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பெயர்ச்சி மற்றும் உங்களுடைய இலக்கண அடிப்படையில, தசாபுத்தி அடிப்படையில எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.